நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலை தந்த தேவன் நான் சோதரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்ம ஜெபிப்போம். சோதனையா நம்ம துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே நன்றி. எங்களோடு பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், கேட்கிற பிள்ளைகளுக்கு இறங்கும், சொல்லுகிற எனக்கும் இறங்கும். மறைத்து வெளிப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எங்க ஒரு ஸ்திரீ வராங்க. அப்போ மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இது ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவர் வந்து சொல்றாங்க, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி கூப்பிட்டான். இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு காரியம் அப்படின்னா, எங்க மகள் வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க, கொடிய வேதனைப்படுகிறாள். தமிழ்ல எழுதப்பட்டிருக்கு கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இவர் மத்திய ஆசிரியர் எழுதி போறாரு. இந்த ஸ்திரீ கானானிய ஸ்திரீ, ஆனா ஆண்டவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க. இந்த பிசாசிப்படி இருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை தருவாருன்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. நம்மளுக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், இந்த மாதிரி பிசாசு காரியங்கள் இருக்கலாம். நம்ம உடனே ஆக்ஷன்ல இறங்கணும். அப்ப இந்த அம்மா இறங்கி ஆண்டவரை சொல்றாங்க, என் மகள் கொடிய வேதனைப்படுறாங்க. ஒருவேளை அந்த மகள் பிள்ளைகள் மேல எல்லாருமே பாசமா இருப்பாங்க, ஆனா இந்த அம்மா சொல்றாங்க, என் மகள் வந்து வேதனைப்படுறான்னு சொல்ல கொடிய வேதனைப்படுறாங்க. நிறைய பிசாசின் படிகள் நீங்க நிறைய பேர் கொடிய வேதனைப்படுறாங்க. எல்லாருமே இயேசு கிறிஸ்து வரும்போது நிச்சயமாவே ஆண்டவர் அந்த வேதனையிலிருந்து விடுதலை தருவார். அந்த பைபிள் சொல்லுது. பிரியமானவர்களே, ஏன்னா பலதரப்பட்ட மத்திய சிசுல பார்க்கிறோம், பலதரப்பட்ட வியாதிகளோடு இயேசு கிறிஸ்து வந்தாங்க, சுகம் பெற்றாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்ட இந்த சகோதரி கானானிய ஸ்திரீ, இந்த சகோதரி ஆண்டவர் வந்து சொல்றாங்க, சொல்லி சத்தமா கூப்பிடுறாங்க, என் மகளுக்கு இறங்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, அந்த 23ஆம் வசனத்தை பார்த்தோம், அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சில நேரம் நம்ம ஜெபம் கேட்கப்படாது, தானியேலோட ஜெபம் கேட்கப்பட்டாலும் அங்கே தடைகள் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம நிறைய காரியத்தை நம்ம ஜெபிக்கலாம், ஆனா ஆண்டவர் கேட்காம மாதிரி இருப்பாங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. இந்த ஸ்திரீ விடல, பின்னால போறாங்க. நம்மளும் அப்படிதான் ஆண்டவர் பின்னால போகணும். சொன்னதே சொல்லிட்டு இருக்கிற ஆண்டவர், இந்த காரியத்துக்கு எனக்கு உதவி செய்யுங்க, என்ன காரியங்களுக்கு தேவையோ, படிப்பு, பிள்ளைகள், வியாபாரம், வருமானம், சமாதானம், என்னென்ன காரியமோ அதை பின்தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். இந்த சகோதரி பின்தொடர்ந்தாங்க ஆண்டவரை. பின்தொடர்ந்து கூப்பிட்டு, இவளை கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். சீசர்கள் சொல்றாங்க, ஐயா நீ பின்னால வராளே இந்த சகோதரி, இவளை அனுப்பிவிடுங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாங்க, அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார். இந்த ஸ்திரீக்கு தெரியணும், ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம், ரெண்டாவது மற்ற ஜாதிக்கு. ஆனாலும் இந்த ஸ்திரீ விடல, ஃபர்ஸ்ட் இஸ்ரவேலுக்கு தான், அதுக்கு பரவ எங்களுக்கு உண்டு அப்படின்னு அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். முதல்ல கூப்பிடுதாங்க, ரெண்டாவது பணிந்து கொள்ளுகிறாங்க. 25ஆம் வசனத்துல நம்மளும் கூட ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தணும். பணிவுனா தாழ்த்தணும், பணிவாய் பேசணும், பணிவாய் நடக்கணும். அப்போ உயர்வு இருக்கு. சிலவங்க பணிவே இருக்காது,
அங்க உயர்வை பார்க்க முடியாது. அங்க இந்த சகோதரி பணிதாங்க, கொடிய வேதனைப்படுறாங்க, மகளை பத்தி பரிதவிக்கிறாங்க, ஆண்டவரை கூப்பிடுதாங்க, பின்னால போறாங்க. நம்முடைய வாழ்க்கை நம்மளுக்கு தேவைகள் இருந்துச்சு, இந்த மாதிரி விடுதலை வேணும் அப்படின்னா இதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆண்டவரை கூப்பிடணும், பின்னால போகணும், பணிவு காணப்படணும். அப்போ அவர் 26ஆம் வசனத்துல மத்தேயு 15ஆம் அதிகாரம், அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார், ரெண்டாவது பிள்ளைகள் சொல்றார், நீ பிள்ளை இல்லை நீ நாய்ங்கார். எவ்வளவு இன்சல்ட் பண்ணாங்க அந்த சகோதரி ஆண்டவர். ஆனாலும் அந்த அம்மா இவர் ஆண்டவர் அவர் என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்குன்னு சொல்லி அந்த இன்சல்ட் எல்லாம் நினைக்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நம்மளை இன்சல்ட் பண்ணுவாங்க, நம்ம அதை நினைக்க கூடாது, ஆண்டவரே தான் பார்க்கணும். இந்த சகோதரி அழகா பதில் சொல்றாங்க பாருங்க. அவர் நாயங்காரு, இஸ்ரவேல்களை பிள்ளைங்காங்க, இந்த சகோதரி நாயங்காரு. அதற்கு அவர் மெய்தான் ஆண்டவரே, என்ன அருமையா தாழ்த்துறாங்க. பணிவு இருக்குன்னு மாட்டேன், தாழ்மை இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில பணிவு வேணும், தாழ்மை வேணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்மளுக்கு வேதனை இருந்தால் அந்த வேதனையிலிருந்து விடுவிக்கப்படுவோம். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழு துணிக்கைகளை தின்னுமே என்றார். என்ன அருமையான தாழ்மை, என்ன அருமையான ஆண்டவர்கிட்ட ஒரு பதில் வார்த்தை. சரியா, நீங்க இஸ்ரவேல்களை பிள்ளைங்க, ஆனாலும் அவங்க செல்லவங்க சிந்துவாங்களே, அதை நாய்க்குட்டி தின்னுமே அப்படின்னு தன்னை அப்படியே தாழ்த்துறாங்க. என்ன தாழ்வு இந்த சகோதரி. ஆண்டவர் எப்படி பாராட்டுறாரு பாருங்க. அதுக்கு அடுத்த வசனத்துல இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது அப்படிங்கிற, பெரிய விசுவாசம் ஸ்திரியே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகடுவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். உடனே இன்ஸ்டன்ட் சுகம். நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ஆசீர்வாதம், உடனே ஆசீர்வாதம், உடனே கேட்கப்படணும் அப்படின்னா தாழ்மை, பணிவு, பின்தொடர், ஆண்டை நோக்கி கூப்பிடணும் ஒவ்வொரு நாள். விசுவாசம் பெரியது அப்படிங்கிற, பெரிய விசுவாசம். இதே காரியத்தை நம்ம மார்க்ல பார்க்கலாம். மத்தேயு 15ல பார்த்தோம் இதே காரியத்தை. மார்க் 7ஆம் அதிகாரத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 26ல இருந்து நம்ம பார்த்தோம். மார்க் 7:26ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கேயும் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்திரீ சிரோனி பெனிக்கியா தேசத்தாராகிய கிரேக்க ஸ்திரியா இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவரை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையணும், அங்க பிள்ளைனார், இங்க பிள்ளைகள் நல்லா சாப்பிடட்டும் அப்படிங்கிறார். ஒருவே நம்ம நினைக்கலாம், அவங்க நல்லா சாப்பிடுறதுன்னு நம்ம காத்திருக்கணுமோ? அப்ப மார்க் அடித்து போறார், பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும், பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல, அவங்க நல்லா சாப்பிட்டு முடிக்கட்டும் அப்படிங்கிறார். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகில மேய்ச்சலின் கீழ் இருக்கிற நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகள் தின்னுமே என்றார். பிள்ளைகள் சாப்பிடும், சிந்தும். அப்ப இந்த அம்மா அதை எடுத்து சொல்றாங்க. நாய்ங்கன்னு இந்த அம்மா திருப்தி அடையட்டும்ங்கிறாங்க. அதனால பொறுமையா அவங்க பதில், பொறுமையா நம்மளோட வாழ்க்கையில பொறுமை ரொம்ப அவசியம். நாயிட்டு அடைன்னு சொல்லவும் போயிருவாங்க. என்னைய மதிக்காத இடத்துல இருக்காதம்பாங்க. ஆனா இங்க இந்த ஆண்டவர் ஸ்டார்டிங்ல இருந்து மதிக்கவே இல்லை. பிள்ளைங்காரு திருப்தியா சாப்பிட்டுட்டுங்காரு, நாயுங்காரு. ஆனாலும் நம்ம கவலைப்படலை. நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த காரியம் நடக்கும். நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்மளை அருவருப்பா பார்ப்பாங்க. ஆனாலும் நம்ம அதை கண்டுவிடவே கூடாது. நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம பணிவோடு நம்ம இருக்கும் பொழுது, தாழ்மையோடு இருக்கும் பொழுது, யார் நம்மளை அப்படி செஞ்சாங்களோ அவங்களே நம்மளை கனம் பண்ணுவாங்க. அப்படிதான் ஆண்டவர் தான் இவங்க தாழ்த்தினார், நாயங்கார் அவரே சொல்லுதார். அப்பொழுது அவர், மார்க் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம். மத்தேயுல சொன்னார், நீ விரும்புறது நடக்கட்டும், நீங்க எப்படி விரும்புறீங்களோ அது ஆண்டவர் சொல்லுங்க நடக்கும். மார்க்ல சொல்றாரு, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம். என்ன வார்த்தை? தாழ்த்துனாங்க. நாய், ஓகே நாய், அப்பா நான் நாய் தான், ஏன்னா எப்படியா மகளுக்கு சொல்ல வேண்டுமே, டாக்டர்கிட்ட எல்லாம் போய் பார்த்தாச்சு, வைத்தியத்தை போய் பார்த்துருப்பாங்க, முடியல. ஏசு கிறிஸ்து வந்துடும். நம்மளும் கூட டாக்டர்கிட்ட மற்ற காரியத்தில் செய்யும்போது சில காரியம் நடக்காது. நம்ம பிரயாசப்படும், நம்ம மொழியில பிரயாசப்படுவோம், அது நடக்காது. ஆனா உடனே ஆண்டவர்கிட்ட வந்துடணும். இங்க இந்த சிறி ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. நீ சொன்ன இந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு இருந்தார். 30ஆம் வசனம், அவள் தன் வீட்டிற்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டார். அப்ப அந்த மகள் படுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாங்க. இப்ப அமைதியா படுத்தோடனே அதை பார்த்தோடனே பிசாசு போயிட்டு பிரியமான ஆண்டவர் சுகம் தருகிற தேவன். இயேசு கிறிஸ்து சுகம் தருகிற தேவன். இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம் தருகிற தேவன்.
இயேசு கிறிஸ்து வேதனையிலிருந்து விடுவிக்கிற தேவன், நம்மளை மனித குலத்தை ஆசீர்வதிக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, நம்மளோட பணி வேணும், நம்மளோட தாழ்மை வேணும், நம்ம அவர் நோக்கி கூப்பிடணும். நம்மளை அவர் தாழ்த்தினா நம்மளை அவர் நம்ம நாயினாரு. ஆனா அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல, நான் நாய் தான் ஒப்புக்கிட்டாங்க. நம்மளும் நம்மளை தாழ்த்தும் பொழுது நம்மளை ஆசீர்வதிக்கப்படுவோம். பெரியமானவர்களே, இந்த வருஷத்தை நீங்க படிங்க, படிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். மத்தேயு 15 மார்க் 7. இப்ப நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரே, இதை காணானே சரி நாங்க பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவர் உங்க நோக்கி தாவீது குமாரன் கூப்பிட்டாங்க, என் மகள் கொடிய வேதனைப்படணும்னு சொன்னாங்க ஐயா. இப்பொழுது கேட்கிற பிள்ளைகள் யாருக்காவது கொடிய வேதனை தான் உங்களை நோக்கி கூப்பிடட்டும், அந்த வேதனை விடுதலை பெறட்டும். கொடிய வறுமை, கொடிய பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே நீர் மாற்றுகிறீன்னு மத்தியில மார்க்களே பார்க்கிறோம் ஐயா. கேட்கிற பிள்ளைகள் கொடிய ஆண்டவரே இந்த பிரச்சனை தான் மாற்றுங்க, உங்களை நோக்கி கூப்பிடட்டும். பணிவை கொடுங்க, தாழ்மை கொடுங்க. நாயின்னு சொன்னீங்க, எந்த வாயிலிருந்து நாயின்னு சொன்னீங்களோ அதே வார்த்தையில விசுவாசம் பெரிதுன்னு சொன்னீங்க. கேட்கிற பிள்ளைகளுக்கு விசுவாச அளவை பெரிதாக்குங்க ஆண்டவரை, ஆசீர்வதிங்க. வியாதி வறுமை இருந்தா மாற்றுங்க ஐயா, குறைகள் இருந்தா மன்னிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அப்படியே செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.